சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க, உபாகமம் 28:12 சொல்லுது, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஒருவேளை இன்னைக்கு கடன் நெருக்கடியில வீட்டுல உங்களை அவமானப்படுத்துறாங்களா, கஷ்டப்படுத்துறாங்களா, உங்க நகைகள் டாக்குமெண்ட் மூழ்கிற நிலைமையில இருக்கா? முதலாவது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, இயேசுவான ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். இயேசுவே இந்த பிரச்சனையில, இந்த நெருக்கடிகள்ல என்னை வெளியே கொண்டு வர உதவி செய்யும். ஏதோ நெருக்கடிகள்ல நான் கடன் வாங்கிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு முதலாவது நீங்க ஒப்புரவாகுங்க. இரண்டாவது, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை நான் வெறுக்கிறேன், என் கடன் எல்லாம் கட்டி தீர்க்கப்படுவதாக, அதற்கு உண்டான வழி வாசல்கள் திறக்கப்படுவதாகன்னு நீங்க தைரியமா இயேசுவின் நாமத்துல கேளுங்க. உங்களுக்கு இன்னைக்கு வழி திறக்கிறது. உங்க தொழில்களை, வேலைகளை கர்த்தர் இன்று முதல் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே.